சிலர் மூச்சு வாங்க அவசரமாக தண்ணீரை மடக்கென்று குடிப்பதை பார்த்திருப்பீர்கள். தண்ணீர் பெருகினால் தனியுமா இந்த பதட்டம்? ஆமாம் என்றுதான் சொல்கிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள். மனசே சரியில்லை என்று புலம்பிக் கொண்டிருப்பவர்கள் இங்கு மட்டுமல்ல, உலகம் முழுவதும் இருக்கிறார்கள். மன அழுத்த பிரச்சினை குறித்து உலக சுகாதார நிறுவனம் ஓர் ஆய்வை நடத்தி இருக்கிறது. அதில் தெரிய வந்த உண்மைகள் சிலவற்றை இன்று பார்க்கலாம். அமெரிக்கர்களை செயல்பட முடியாமல் முடக்கி போடுவதில் மன அழுத்தத்திற்குத்தான் முதலிடம் இருக்கிறது. ஐரோப்பாவை எடுத்துக்கொண்டால் இதய நோய், மூளை செயலிழப்பு ஆகியவற்றுக்கு அடுத்தபடியாக அதிகமானவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவது இந்த மன அழுத்தம்தான். ஒருவர் மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறாரா என்பதை கண்டுபிடிப்பதற்கான அறிகுறிகள் அவை. நாள் முழுக்க மனசே சரியில்லை என்கிறீர்களா? அதிக நேரம் தூங்குகிறீர்களா? உடலில் சக்தி இல்லாமல் மயக்கம் வருவது போல் உணர்கிறீர்களா? உங்கள் மேல் உங்களுக்கே மதிப்பு இல்லையா? எதிலும் கவனம் செலுத்த முடியவில்லையா? முடிவெடுக்க இயலவில்லையா? தன்னம்பிக்கை இல்லாமல் உதவிக்கு யாரும் வரமாட்டேன் என்கிறார்களே என்று நினைக்கிறீர்களா? வெறுமையை உணர்கிறீர்களா? இந்த கேள்விகளில் ஏதாவது இரண்டிற்கு நீங்கள் ஆம் என்று பதில் சொன்னால் உங்களுக்கு மன அழுத்த பாதிப்பு இருக்கிறது என்பதை நீங்கள் உறுதி செய்து கொள்ளலாம். ஏதாவது ஒன்றை பற்றி மனிதனுக்கு இருக்கும் நம்பிக்கை, அவனது உணர்ச்சிகள் மன அழுத்தத்தை உண்டு பண்ணக்கூடும் என்பது உண்மைதான். அதே நேரம் மூளையின் ரசாயன சமநிலையின் மாற்றம் காரணமாகவும் மன அழுத்தம் ஏற்படுகிறது. மன அழுத்தத்தை உண்டாக்கும் மூளை ரசாயன சமநிலை வேறுபாட்டை உணவு பழக்கத்தை மாற்றுவதால் சரி செய்ய இயலும். நிறைய தண்ணீர் குடித்து பழக வேண்டும். அதே நேரம் குளிர்பானங்களை மறந்துவிட வேண்டும். சுவை, நிறம் மற்றும் வாசனைக்கான குளிர்பானங்களில் ரசாயன பொருட்கள் சேர்க்கப்படுகின்றன. இவை மூளையின் ரசாயன சமநிலையை பாதித்து மன அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடியவை. முழு திறனோடு மூளை செயல்பட நீர்ச்சத்து அவசியம். மூளையில் இருந்து வரும் சமிச்சைகளை மின்சாரத்தை போல நரம்பு மண்டலம் உடல் முழுவதும் கடத்தி செல்கிறது. நீர்ச்சத்து குறைந்தால் மூளை மற்றும் நரம்புகளால் இயங்கும் உடலின் செயற்பாடுகளும் பாதிக்கப்படும். எனவே தேவையான அளவு தண்ணீர் பருக வேண்டும். உடல் எடை அதிகம் உள்ளவர்கள் கூடுதலாக நீர் அருந்த வேண்டும். குளிர்பானங்களைப் போல பொதி செய்யப்பட்ட உணவுகளும் தவிர்க்கப்பட வேண்டியவையே. பல நாட்கள் கெட்டு போகாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக பல வகை ரசாயன பொருட்கள் இவற்றில் சேர்க்கப்படுகின்றன. இந்த ரசாயனங்களின் செயல்பாடு மூளை பகுதியில் குறிப்பிட்ட அளவு பாதிப்பை நிச்சயம் ஏற்படுத்தும். உடலுக்கு நன்மை எதையும் தராத இவற்றை தவிர்த்தால் மன அழுத்தத்தை குறைக்கலாம் என்கிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள். சாப்பாட்டில் காய்கறிகள் நிறைய சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் சிலர் முகம் சுளிப்பார்கள். உண்மையில் காய்கறி மற்றும் பழங்களில் உடல் ஆரோக்கியத்துக்கு தேவையான தாதுக்கள், விட்டமின்கள் உள்ளிட்ட ஊட்டச்சத்துக்கள் நிறையவே உள்ளன. இவை மூளை மற்றும் நரம்பு மண்டலத்தின் சமநிலையை பராமரிப்பதில் முக்கிய பங்கை வகிக்கின்றன. எனவே உணவில் காய்கறிகள் கட்டாயம் இருக்க வேண்டும். சமைத்த காய்கறிகளை விட இயற்கையாக கிடைக்கும் நிலையிலேயே அவற்றை உட்கொண்டால் மிக மிக நல்லது. உடல் எடையை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள் பூமிக்கு அடியில் விளையும் கிழங்கு வகைகளை தவிர்த்து மற்ற காய்கறிகளை அதிகமாக சேர்த்துக் கொள்ளலாம். மூளையின் செயல்பாட்டு திறனுக்கு கொழுப்பு அமிலங்களும் முக்கியமான தேவைதான். ஒமேகா 3 கொழுப்பு அமிலம் உள்ள உணவுகள், மீன் வகைகளை சாப்பிடலாம். அதிகமாக மீன் சாப்பிட முடியவில்லை என்றால் இருக்கவே இருக்கிறது மீன் எண்ணெய் மற்றும் அது அடங்கிய மாத்திரைகள். அவற்றை மருத்துவரின் ஆலோசனையோடு எடுத்துக் கொள்ளலாம். ஆக இயற்கையான மற்றும் சத்தான உணவு உண்டால் உடலை நலமாக வைத்துக் கொள்ளலாம். உடல் ஆரோக்கியம் சீர்குலைந்தால் மன அழுத்தத்தால் மனிதன் பாதிக்கப்படுவார். ஆரோக்கியம் தரும் உணவும் தேவையான அளவு தண்ணீர் குடிப்பதும் மன அழுத்தத்தை தவிர்த்து நிம்மதியை தரும் என்பது ஆராய்ச்சியாளர்கள் தரும் முடிவு.